ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அப்போ ஆரி கிரியேஷன். டுடே இயரிங் போன் ஸ்டிச் அண்ட் ஒய் ஸ்டிச் பார்க்கலாம் வாங்க. இது பார்டர் ஸ்டிச் தான். 2 கோடு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இயரிங் போன் ஸ்டிச் பார்க்கலாம். இப்போது 2 லைன் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த லைனில் த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் லைனில் த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிட்டு ஆப்போசிட்டில் ஒரு லாக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு 2வது லைனுக்கு கிராஸாக போங்க. கிராஸாக போயிட்டு ஒரு செயின், ஒரு லாக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்படியே மேல் லைனில் ஒரு நமக்கு எந்த சைஸில் வேணும், நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக வைக்கிறேன். வச்சுட்டு இங்கே ஒரு லென்த்தியாக ஒரு செயின் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அது எடுக்காமல் இருக்க ஒரு லாக்கு கொடுத்துட்டு அப்படியே நான் கீழே வரேன். கீழே வரும் பொழுது இங்கே எவ்வளோ லென்த்து கொடுக்குறோமோ அதே மாதிரி தானே இங்கே கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் கிராஸாக தள்ளி வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போது இதுக்கு நேராக கேப் இருக்கும் இல்லையா, இங்கே அடையாளம் பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ இங்கே எவ்வளோ லென்த்து வச்சுருக்கணும், மேலே இந்த குறுக்கால செயின் வச்சுருக்கோம் இல்லையா, அதே லென்த்துக்கு இங்கே ப்ளேஸ் கீழே இடம் விட்டுருங்க. இதுக்கு நேராக நீங்கள் இடம் விட்டுட்டு தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு ஒரு செயின், ஒரு லாக்கு வச்சுட்டு இதுக்கு நேராக இந்த கோட்டுக்கு நேராக இங்கே ஒரு செயின் தெரியுதுங்களா? கோட்டுக்கு நேராக ஒரு செயின், ஒரு லாக்கு. கொஞ்சம் ஒரு 2 or 3 டைம்ஸ் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டிச் எப்படின்னு சொல்லிவிட்டு. கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தா தான் புரியும். இந்த லைன்லேருந்து மேலே போகிறேன். மேலே போகும்பொழுது கொஞ்சம் இங்கே உள்ள செயின் கொடுக்குற அளவுக்கு கேப் விட்டுட்டு நான் கிராஸாக த்ரெட்டு கொடுத்து ஒரு செயின் போட்டு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ கிராஸாக இந்த பக்கமாக மேலே பக்கமாக கிராஸாக மேலே செயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே கீழே வரேன். கீழே வரும்பொழுது இங்கே லென்த்தியாக கொடுத்துக்கிறேன். உள்ளார செயின் கொடுக்குற அளவுக்கு கேப் கொடுத்துட்டு நான் இந்த செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். செயின், ஒரு லாக். ஏன்னா நம்ம இங்கே கொடுக்க போகிறதுனால இந்த பக்கம் ஆப்போசிட்டில் லாக் வச்சுட்டு ஒரு செயின், ஒரு லாக். இப்போ மேலே போகிறேன். மேலே போயும் கொஞ்சம் கேப் கொடுத்து ஒரு செயின், ஒரு லாக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே லென்த்தியாக செயின் கொடுத்து ஒரு லாக் வச்சு எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? இந்த ஸ்டிச்சு எம்ப்ராய்டரியில் கூட யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக அதிலிருந்து தான் இதில் ஆரி ஒர்க்குக்கு வந்துச்சு இந்த ஸ்டிச்சு. கொஞ்சம் லென்த்தியாக கொடுத்துக்கிறேன். நான் நெருக்கமாக கொடுக்கல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்தேன் இல்லையா, இப்போ கொஞ்சம் லென்த்தியாக கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே முடிக்கும் பொழுது த்ரெட் அப்படி எடுத்துகிட்டு வந்து நார்மலாக நம்ம செயின் வைப்போம் இல்லையா, அதே மாதிரி வச்சு எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம்.
ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாகிடுச்சாங்கட்டியும் லாக் நிற்க மாட்டேங்குது. ஓகே, இதான் இயரிங் போன் ஸ்டிச். புரிஞ்சிச்சிங்களா? புரியலனா திரும்ப ஒரு 2-3 டைம்ஸ் ஆச்சு கண்டிப்பாக பார்த்தா தான் இது கொஞ்சம் புரியும். சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். இதே மாதிரி கோடு போட்டு இது அந்தளவுக்கு நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இப்போது ஒரு 3 லைன் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போது சில்க் த்ரெட்டில் தான் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட் லைன் இருக்குது இல்லையா, இங்கேருந்து நான் ஆப்போசிட்டில் லாக் வச்சு த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு 2வது லைனுக்கு கொஞ்சம் கிராஸாக ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போல், இப்படி எடுத்துகிட்டு போல் கிராஸாக எடுத்துகிட்டு ஒரு லாக் மட்டும் கொடுத்துக்கிறேன். டபுள் லாக் கொடுக்கல, சிங்கிளாக அந்த செயினுக்கு ஒரு லாக் கொடுத்துட்டு இதுக்கு நேராக ஸ்டிச்சை கீழே எடுத்துகிட்டு வரேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே லாக் வச்சுட்டு அதுக்கு நேராக ஸ்டிச்சை கீழே எடுத்துகிட்டு வரேன். கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி த்ரெட்டை வெளியில் எடுத்து அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். கொடுத்து மேலே த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செயின், ஒரு லாக். திரும்ப பாருங்கள், கொஞ்சம் ஷேடோ அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, திரும்ப பாருங்கள். இந்த கார்னர்லேருந்து மேலேருந்து நான் த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு 2வது லைனுக்கு வந்து கிராஸாக கொண்டு வரேன். ஸ்ட்ரெயிட்டாக போல் கிராஸாக கொண்டு வந்துட்டு ஒரே ஒரு லாக் தான் வைக்கிறேன். சரிங்களா? அந்த செயினுக்கான லாக் தான், ஒரே ஒரு செயின் மட்டும் தான் வச்சுக்கோங்களா. வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வரேன். ஸ்ட்ரெயிட்டாக வந்து த்ரெட்டை வந்து வெளியில் எடுக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக வந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச் இப்படி கீழே இருந்து மேலாக்கில் வச்சு ஒரு செயின், ஒரு லாக்கு. சரிங்களா? திரும்ப பாருங்கள். கிராஸாக த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து ஒரே ஒரு லாக் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே இதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு செயின் கொடுத்து த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன். எடுத்துட்டு அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து கொடுத்து த்ரெட்டை மேலே இழுத்துட்டு போகிறேன். இழுத்துட்டு போயிட்டு இங்கே மேலே நல்லா பார்த்துக்கோங்க, மேலே ஒரு செயின், ஒரு லாக்கு கொடுக்குறேன். திரும்ப பாருங்கள், ஆப்போசிட்டில் லாக் வச்சு எடுத்துக்கிட்டு கிராஸாக இங்கே ஒரு செயின் கொடுக்குறேன். ஷேடோ அடிக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. கிராஸாக கொடுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக த்ரெட்டை கொண்டுட்டு வரேன். கீழே கொண்டுட்டு வந்து ஒரு செயின் கொடுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சுட்டு ஒரு செயின், ஒரு லாக். ஓகேவா? இதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிச்சில் எங்கேயுமே டபுள் லாக் வராது. டபுள் லாக் மீன்ஸ் மேலே வரும், இங்கே வராது, கீழே எங்கேயுமே. இந்த மாதிரி மேலே எடுத்துகிட்டு போயிட்டு எண்ணெய் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். இப்போது ஒரு மோட்டிவ் மாதிரி நான் கொடுத்துருக்க பூ டிசைனும் சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கிறேன்.
இப்போது ஒயிட் ஸ்டிச்சுக்காக நான் ஒரு டிசைன் மாதிரி போட்டேன் இல்லையா, அதில் இப்போது செயின் ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது இதில் ஒயிட் ஸ்டிச் வந்து நம்ம போட போகிறோம். த்ரெட்டை இந்த கார்னர்லேருந்து எடுத்துக்கிறேன், எல்லோ கலர் கொடுக்குறேன். நான் எடுத்துகிட்டு கிராஸாக இப்படி கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக கொடுப்போம் இல்லையா, கொடுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்து இங்கே ஒரு செயின், ஒரு லாக். இதே மாதிரி கொடுத்து அந்த பிக்கை வந்து ஃபில்அப் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஸ்டிச் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சென்டரில் கலர் பீட்ஸ் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு ஸ்டோன் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்களே ஏதாச்சும் ஒரு இமேஜில் எடுத்து கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.